Hey guys, welcome to RK Keynotes. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா C டிரைவோட ஸ்பேஸை எப்படி அதிகம் பண்ணுறது உங்களோட லேப்டாப்பை ஃபார்மேட் பண்ணாமல். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் மேஜிக் பார்ட்டிஷன் ரீசைசர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களோட டிரைவ்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் அது காமிக்கும். லைக் ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வ்ட் ஸ்பேஸ், அப்புறம் C டிரைவ், அப்புறம் என்டர்டைன்மெண்ட் டிரைவ். என்னோட பிசியில் இப்படி கான்ஃபிகர் ஆகிருக்கு. தென் ஸ்டடி சாஃப்ட்வேர். ஸோ இப்போ நான் என்னோட பிசியில் எப்படி என்னோட பார்ட்டிஷன் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இது என்னோட C டிரைவ் 7 GB தான் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் தென் சாஃப்ட்வேர்ஸ் டிரைவ் இருக்குது, தென் என்டர்டைன்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஸ்டடி இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு 30 GB ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்டர்டைன்மெண்ட் டிரைவை காலி பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்டர்டைன்மெண்ட் டிரைவ்க்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கி நான் மித்த டிரைவில் போட்டு வச்சுட்டேன், லைக் ஸ்டடி டிரைவில், சாஃப்ட்வேர் டிரைவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். C டிரைவ்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன டிரைவ் காட்டுதுன்னு பாருங்கள். அந்த டிரைவில் இருக்கிற ஸ்பேஸை தான் உங்களால் ஆட் பண்ண முடியும். இப்போ சாஃப்ட்வேரில் இருக்கிற டிரைவோட ஸ்பேஸை வந்து என்னால் இங்கே ஆட் பண்ண முடியாது. அது ஏன்னு காமிக்கிறேன். C டிரைவுக்கு முன்னாடி இருக்கிற டிரைவ் இல்லைனா C டிரைவுக்கு அப்புறம் இருக்கிற டிரைவ், இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும் நீங்கள் மர்ஜ் பண்ணும்போது பார்ட்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்டர்டைன்மெண்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீசைஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து சைஸ் செலக்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 30 GB எனக்கு C டிரைவில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த கர்சரை கொஞ்சம் மூவ் பண்ண போகிறேன் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் காமிக்கும் நீங்கள் ட்ராக் பண்ண. ஸோ நான் ஒரு அரௌண்ட் 30 GB நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். ஸோ நான் 30 GBக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்டட் ஸ்பேஸ்னு, ஸோ ஃபர்ஸ்ட் 30 GB காமிக்குது, அது பார்ட்டிஷனுக்கு. அண்ட் தென் அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் வந்து 49 GB. இந்த டோட்டல் டிரைவோட சைஸ் வந்து அரௌண்ட் 80 GB. ஓகே. ஸோ இங்கே வந்து 49.2 காமிக்குது, நான் ஓகே கொடுத்துட்றேன். தென் எனக்கு வந்து அன்அலோகேட்டட் டிரைவ் கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் 30 GB அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா C டிரைவ் இன்னும் அப்படியே தான் இருக்குது, அன்அலோகேட்டட் 48 இருக்குது. நான் இப்போ நான் அப்ளை சேஞ்சஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் நாம் பண்ணிடலாம். இப்போ வந்து டிரைவ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸ்னு இருக்கு இல்லையா, அதை நாம் பார்ட்டிஷன் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், கிரியேட் பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிரைவ் லெட்டர் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் காமிக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லேபிளும் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம், லேட்டர் நீங்கள் மாற்றிக்கலாம், நோ இஷ்யூஸ். கிளிக் ஓகே பண்ணுங்கள். அப்புறம் திரும்ப அப்ளை சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இப்போது அந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் வந்து பார்ட்டிஷன் ஆகிடும். இப்போ நான் என்னோடய பிசி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்ட்டிஷன் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்குறேன். ஆயிருக்கு பாருங்கள். லோக்கல் டிஸ்க் Cயில் 7 GB அப்படியே தான் இருக்குது ஃப்ரீயாக. என்டர்டைன்மெண்ட்டில் இப்போ 30 GB ஆகிடுச்சு. இந்த புதுசாக க்ரியேட் பண்ண பார்ட்டிஷன் வந்து 48 GB காமிக்குது. இப்போ என்ன, என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கிற 30 GB C டிரைவில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணலான்னா C டிரைவில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். C டிரைவில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், மர்ஜ் பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ரெண்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும், எந்தெந்த டிரைவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது C டிரைவ், அது கூட நம்ம எந்த டிரைவை ஆட் பண்ண போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 செக் பாக்ஸ் தான் எனேபிளாக காமிக்குது. C டிரைவ்க்கு மேலே ஒரு செக் பாக்ஸ் எனேபிளாக காமிக்குது, அதுக்கு C டிரைவ் கீழே ஒரு செக் பாக்ஸ் எனேபிளாக காமிக்குது, அதுக்கு கீழே இருக்கிற செக் பாக்ஸில் எனேபிள் ஆகலை. ஸோ இந்த ரீசன்னால தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்ன டிரைவ் வந்து C டிரைவ்க்கு அப்புறமா காமிக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த டிரைவை காலி பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ C டிரைவில் 58 GB இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டில் 30 GB இருக்குது. இப்போ நான் ஓகே கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த 30 GB ஆட் ஆகிடும். கீழே என்ன காமிக்குதுன்னா நம்ம மர்ஜ் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டேட்டஸ் காமிக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா C டிரைவ் 88 GB ஆகிடுச்சு. இன்னும் இது எஃபெக்ட் ஆகலை, நான் அப்ளை சேஞ்சஸ் கொடுத்த உடனே ஆகிடும். ஸோ அப்ளை சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து மர்ஜ் பெண்டிங் ஆப்ரேஷன்ஸ்னு இருக்கும், அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் அப்ளை சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்கள், ஓகே பண்ணுங்கள். அண்ட் தென் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் அதுவே இந்த மர்ஜ் ஆப்ரேஷன் ரன் பண்ணும். ரன் பண்ண உடனே அதுவே ஒரு 20 செகண்ட்ஸ் கிட்ட ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ். இப்போ வந்து நான் அப்புறம் அதுவே தானே ரீஸ்டார்ட் ஆகிக்கும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகுங்க. இப்போ நான் என்னோட பிசி வந்து ஆஃப்டர் லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 37 GB எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஏர்லியர் வந்து எனக்கு 7 GB தான் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அது அப்புறம் இன்னொரு டிரைவ் புதுசாக க்ரியேட் பண்ண டிரைவ் வந்து 48 GB. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.